அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நம்ம யாரை பற்றி ஆய்வு பண்ண போகிறோம்னா, ரீல்ஸ் மோகத்திலே 24 மணி நேரம் பயணிக்கக்கூடிய ஒரு அமைச்சர்னா அது நம்ம தமிழ்நாட்டுடைய. பள்ளிகளில் குழந்தைகளிடம் கேள்வி என்ற பெயரில் அமைச்சர் அத்துமீறலாமா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆங்கிலம் மொழிதானே ஒழிய அறிவு அல்ல எனும் அடிப்படை உண்மையை உணராத அமைச்சர் கீர்த்தனா என்று சீமான் விமர்சித்திருக்கிறார். சட்டமன்றத்தில் முதல் வரிசையில் இருப்போருக்கு அறிவு பேரொளி சுடர்விட்டு எரிகிறதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தன்னோட பதவிக்கு சம்மந்தப்பட்ட துறையில் போய் ஆய்வு பண்ண மாட்டோம். சம்மந்தம் இல்லாமல் பள்ளிக்குள்ளே பயணம் செய்வோம். சரி, அங்கே போனீங்க, ஏதோ விவரம் இல்லாமல் பேசுனீங்களா இல்லை எதர்ச்சியாக பேசுனீங்களா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல் கேள்வி, உங்களுக்கு அங்கே என்ன வேலை? சரி, போயிட்டீங்க. போனால் என்ன பண்ணணும்? என்னம்மா பண்ணுறீங்க? உங்கள் பேர் என்ன? அப்பா என்ன பண்ணுறாரு? அம்மா என்ன பண்ணுறாங்க? கூலி வேலையா? வேறு அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரித்து படிக்கலாம் வைக்கிறாங்க. நீங்கள் அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும். அதுக்கு நம்ம நல்லா படிக்கணும், நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போங்க அப்படி சொல்லிட்டு வரணும். இதில் மிகப்பெரிய தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, கேமரா கொண்டு போகிறது. ரீல்ஸுன்ற பேரில் அடுத்தவரோட மனதை புண்படுத்தக்கூடாது. பள்ளி பிள்ளைகளை எப்போதும் நாம் மனசை தளர விடாமல் பார்த்துக்கணும். தன்னால் முடியாதுன்னு ஒரு குழந்தை நின்னா கூட உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி தான் அவங்கள தட்டி கொடுக்கணும். அது அண்ணன் சீமான் அடிக்கடி சொல்லுவார். பள்ளி மாணவர்கள் மார்க்கு கம்மியாயிட்டா மற்ற மாணவர்களை வச்சு ஒப்பிட்டு பேசக்கூடாது. சரி உடுப்பா, அடுத்த எக்ஸாமில் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் தட்டி கொடுக்கணும். மார்க்கை வச்சு ஒரு மாணவனை மதிப்பீடு செய்யக்கூடாது அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவார். இப்போ நீங்கள் அந்த இடத்துல போய் என்ன பண்ணியிருக்கிறீங்க? மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? ரீல்ஸ் போட்டது. அதை விட மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? நியூஸில் எல்லாம் வந்தது. அதை விட மிகப்பெரிய தப்பு ஆங்கில ஊடகம் வரல. ஏன் அந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க? தமிழ்நாட்டு பிள்ளைகளை ஏன் இவ்வளோ அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துறீங்க? தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய அரசு மாணவர் மாணவிகளை ஏன் அசிங்கம் பண்ணுறீங்க? அப்போ எங்கள் தமிழ்நாட்டோட பள்ளி இவ்வளோதான், இந்த தரத்தில் தான் இருக்குது அப்படின்னு வெளி ஊடகத்துக்கு காட்டுறீங்களா? ஆங்கில ஊடகம் வரலும் அசிங்கப்படுத்தி வச்சுருக்கிறீங்க. உங்களை ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க, பிரச்சாரத்தின் போது உங்களை ஏதோ ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னு ஒன்று ஆன்னு கத்துனீங்கல்ல. ஒரு பெண்ணுனா என்னை பேச விடாமல் தடுக்கிறீங்க. இதுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. ஒரு பெண்ணுன்னு கூட பக்கமே அடித்து துரத்துறீங்க அப்படின்னு கத்தனீங்க, வாய்க்கிலேயே கத்தனீங்க. இன்றைக்கி இதே ஒரு பெண் இன்னொரு பெண் பிள்ளையை போய் தலையை குனிய வச்சுட்டீங்க. ஆங்கில ஊடகம் வரலும் அந்த குழந்தையோட முகம் தெரியுது. நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? வந்த 50 நாளில் என்னென்ன அட்டூழியம் ரீல்ஸ் போட்டு கொடுமை. அதாவது அமைச்சர்னா தூங்கி எந்திரிச்சா நம்ம எங்கேயாவது கிளம்பிடணும், ஏதாவது ஒரு ஆய்வில் போய் ஈடுபடணும். அது என்னென்னலாம் பார்க்குறது இல்லை. பக்கத்தில் என்ன ஆகுது? பள்ளிக்கூடங்க தான், வாங்க போகலாம். இந்த பக்கம் என்ன ஆகுது? மருத்துவமனை, வாங்க போகலாம். அந்தாண்ட என்ன அம்மா உனக்கும் போங்க. இது என்னடா? அது ஒரு தனியார் ஹோட்டல், பரவாயில்ல வாங்க போகலாம். கிளம்பிடுறது. ஆய்வு ஆய்வு ஆய்வுன்னு இவங்களோட அட்டூழியம் நாளுக்கு நாள் அதிகம். நல்ல வேலை இந்த எந்திரிச்சு போகிறப்ப இந்த ஆய்வுன்ற பேரில் பக்கத்தில் சுடுகாடு எதுவும் உங்கள் கண்ணுக்கு தென்படலை இல்லைன்னு வச்சுக்கா. அங்கே இருக்கிற கல்லறையை போய் பார்த்துட்டு, இந்த கல்லறையில் என்ன பேர்? முனுசாமியா? இவன் முனுசாமின்றதுக்கு என்ன சாச்சு? ஏப்பா குழியில் இருக்கிற மேலே எந்திரிச்சு வா, எந்திரிச்சு நீ ஆதார் கார்டு காட்டிட்டு போய் படுத்துக்கா அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. ஏன்னா அப்படித்தான் இந்த தமிழ்நாட்டையே ஆய்வுன்ற பேரில் ரீல்ஸ் எடுத்து ஆங்கில ஊடகம் அசிங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் உங்கள் கட்சி தாவேக்க பெருமையில் சேர்த்துக்காங்க. வீட்டு வாசலில் விசில போடு, புரட்சி பண்டு, ஒருவர் புரட்சி வரும், மக்களாட்சி வரும்னு சொல்லிவிட்டு குழந்தைங்கிட்ட தானே ஓட்டு கேட்டீங்க முதல்வர் அவர்களே. வீடு வீடாக இருக்கிற ஒவ்வொரு குழந்தையும் விசிலுக்கு ஓட்டு போட சொல்லுங்கள், அம்மா அப்பாட்ட சொல்லுங்கன்னு தானே சொல்ல சொன்னீங்க. இன்றைக்கி அந்த பெண் பிள்ளைங்களை தலையை குனிகிற அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க உங்கள் அமைச்சர். கொடுமை. இதெல்லாம் இது என்னது? இது முறுக்கா? இதுதான் முறுக்கா? எப்போ போட்டது? எப்போ தாங்க போட்டது? இதுக்கு என்ன ஆதாரம்? எண்ணெய் சட்டியில் வேவும், கையை விட்டு எடுங்க, எடுத்து அப்பயே பார்த்துக்காங்க அது அன்னைக்கு போட்டது தான். அப்புறம் இந்த அமைச்சரெல்லாம் ஆய்வுன்ற பேரில் ரீல்ஸு போட்டு தமிழ்நாட்டு மானத்தை காத்தலை பறக்குறாங்க பாருங்கள். அதுக்கு ஒரு ஆய்வு நீங்கள் எடுங்க. மொத்தமாக ஆய்வுன்னு இந்த 5 வருஷம் ஆய்வுலேயே குழி தோண்டி தமிழ்நாட்டை புதைக்க போகிறாங்க.